everyone, welcome to Christy Classroom. நான் நேற்று பார்த்தீங்கன்னா எம்எட் வீடியோ 2 o'clock வரும்னு சொன்னால் அதே மாதிரி இன்றைக்கி 2 o'clock வந்துடுச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எம்எட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து செகண்ட் செமஸ்டரில் அந்த 10 days டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை விசிட் பண்ண அந்த ரெக்கார்ட் பற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்ட் தான் இது. நான் புனித ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கே போயிருந்தோம். ஸோ ஃபீல்டு விசிட் ரெக்கார்ட் தான் இது. ஸோ என்னோட காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமென் கோயம்புத்தூர். நான் படித்தது பார்த்தீங்கன்னா 2017 to 19th பேட்சில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம இந்த ரெக்கார்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபீல்டு விசிட் ரெக்கார்ட் வந்துட்டு டீச்சர் எஜுகேஷன் காலேஜுக்கு நம்ம போய் எழுதுவோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் காலேஜ் வந்துட்டு அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான பீப்புளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கை கால் எல்லாமே இருந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கமே அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த குழந்தைங்க அவ்வளோ என்ன விஷயம் சொன்னாலுமே அவ்வளோ ஈடுபாட்டோடு பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் வந்துட்டு அந்த சில்ட்ரனை டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ பொறுமையாக சொல்லித்தராங்க. நம்ம இங்கே 2 நிமிஷம் பொறுமை இல்லாமல் வந்துட்டு நம்ம திட்டிடுவோம் இல்லையா குழந்தைங்கள. பட் அப்படி இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆட்டிசம் சில்ட்ரன்லாம் ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க இந்த காலேஜில். ஸோ அந்த விஷயமெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரடக்ஷன் நான் வந்து இண்டெக்ஸ் பேஜில் எழுதியிருந்தேன். பர்பஸ் ஆஃப் த விசிட், அப்புறம் அந்த காலேஜோட ப்ரொஃபைல், அந்த காலேஜோட ஹிஸ்ட்ரி. அங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. வெக்கேஷனல் யூனிட், ப்ளே தெரப்பி யூனிட், ஸ்பீச் தெரப்பி யூனிட், சைன் லாங்குவேஜ் யூனிட், ஃபிசியோதெரப்பி யூனிட், லோ விஷன் யூனிட், ஆர்த்தட்டிக் அண்ட் ப்ராஸ்தட்டிக் யூனிட், பிரெயில் ப்ரொடக்ஷன், அசிஸ்டிவ் டெக்னாலஜி, அப்புறம் வந்து செலிப்ரேஷன்ஸ், அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸ், அங்கே லைப்ரரி. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் காலேஜ் பற்றி. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலேஜில் ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கிற சில்ட்ரன் அங்கே கிடையாது, ஒரே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் இருக்கனால அவங்களுக்கான கரிக்குலம் வந்துட்டு அழகாக வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட ரெக்கார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேஜஸ் இருக்குது. நான் பேஜாக உங்களுக்கு சொல்ல முடியாது, அதனால நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த காலேஜில் நான் அப்சர்வ் பண்ண எல்லா யூனிட்டுமே வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட்டில் எல்லா வகையான சில்ட்ரன்ஸுமே இருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு ஒவ்வொரு நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த ரிங்ஸ் எல்லாம் எடுத்து போடுறது, பசில்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் பெருசான பிறகு வெக்கேஷனல் யூனிட்டுக்கு போவாங்க. அந்த வெக்கேஷனல் யூனிட்டில் அவங்க என்ன கற்றுக்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த பெயிண்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கற்றுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரெயின் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு 3 விதமாக பிரிப்பாங்க. அதாவது வந்துட்டு ரொம்பவே வந்து மைண்டு வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. மைல்டு, அப்புறம் வந்துட்டு மாட்ரேட்டுன்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா சிவியர், மைல்டு, மாட்ரேட்டுன்னு சொல்லி பிரிப்பாங்க. மைல்டாக இருக்கவங்க சில விஷயம் சீக்கிரம் கற்றுக்குவாங்க. ரொம்ப சிவியராக இருக்கவங்க அவங்களால கற்றுக்க முடியாது, மைண்டு ரொம்பவே வந்துட்டு அவங்க கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் மைல்டாக இருக்கவங்களாம் அவங்க ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த காலேஜில் அந்த ட்ரெயின் பண்ண குழந்தைய வந்துட்டு லைப்ரரியோட ஒரு பார்ட்டாக வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா விவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த காலேஜ்லேயே வந்துட்டு அந்த தம்பி வந்துட்டு ரொம்ப ஒரு மைல்டான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி இருக்க ஒரு தம்பி. அந்த தம்பியை எடுத்து அவங்க வந்து படிக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்க லைப்ரரியை வந்துட்டு நீ வந்து நல்லா பார்த்துக்கணும், ஸோ எல்லா விஷயமும் நீ வந்துட்டு இருந்துக்கணும்னு சொல்லி லைப்ரரி இன்சார்ஜாக வந்துட்டு அவங்கள போட்டு இப்போ அவங்களுக்கு சேலரி வந்துட்டு பே பண்ணிகிட்ருக்காங்க அந்த காலேஜில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்துட்டு ரொம்பவே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்க குழந்தைங்களையும் நல்ல ஏபிள்டாக வந்துட்டு மாற்றிட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கரிக்குலம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா 2 yearsலேருந்தே நல்லா காது கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம அதை நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம். 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களாம் காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து விட்டுட்டு போன பிறகு அவங்கள முதல்லேருந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு காது கேட்காத விஷயத்த எல்லாமே வந்துட்டு அவங்க அந்த காது கேட்காத குழந்தைங்க எல்லாமே கூட இருக்கும்போது அவங்க கூட விளையாடிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு பழகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மிஷின் வாங்கி வைக்கிறாங்க காதில். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்குது. நான் போன 10 daysல பார்த்திங்கன்னா இந்த டியூட்டிஸ் எல்லாமே நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸ்க்ரைப் டியூட்டி நான் எழுதினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு நாங்கள் வந்து விசிட் பண்ணோம். ஸ்பீச் தெரப்பினா பேச தெரியாத குழந்தைங்க, சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அதிர்ச்சியாக அப்படியே பேச்சு நின்றுச்சு அந்த குழந்தைக்கெலாம். ஸோ அந்த குழந்தையெல்லாம் அவன் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம். அதை வந்துட்டு நான் இந்த ஒரு சின்ன வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லி முடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இவருக்கு 2 கையுமே கிடையாது. அவர் தான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருப்பார். அவர் எவ்வளோ அழகாக சூப்பராக எழுதுவார். அதுதான் அங்கே ஒரு மிராக்கிளே. 2 கை இல்லை, பட் ஆனால் அவர் எழுதுவார் அழகாக. இதே மாதிரி செக்யூரிட்டியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மைலோடு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவார். ஏதாவது ஒன்று கேட்டோம்னா உடனே போய் வாங்கிட்டு வருவார். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு லிஃப்ட்டு கேட்டுட்டு அவரை ரோட் கிராஸ் பண்ணி போய் இந்த மாதிரி ஒருத்தருக்கு லிஃப்ட்டு கொடுங்கன்னு கேட்டார். அந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ இந்த மாதிரி நான் எக்கச்சக்கமான விஷயம்
இந்த காலேஜில் நான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் இது வந்துட்டு நார்மலான டீச்சர் எஜுகேஷன் இல்லை. நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி தனித்தனியாக உங்களுக்கு நான் எப்பாவது டைம் கிடச்சா நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போயிட்டு ஒரு 10 days நீங்கள் எப்படி அந்த காலேஜை வந்துட்டு அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்றது ரெக்கார்ட் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர், பாய்.